போட்டு பண்ணே விட 9 மணிக்கு உட்கார்ற யாரையும் போட்டு நீ படைய வேணாம். நல்லோடு நினை, நல்லதையே நினை, அதனால் உன் தீரும் தீவினை அப்படின்னா. ஆக இந்த இடத்தில் நீங்க வர்றதுக்கு என்ன காரணம்? நீர் வர காரணம் என்ன? தண்ணியை குடிச்சா நீர் வரும். நான் கேட்கறது புரியுதா? 2 அறிவாளி போனா, அறிவாளிக்கு அறிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதை. 2 அறிவாளியா போனா, 2 அறிவாளியா போனா என்ன பண்ணும்? நல்ல சவுண்ட் ஏத்தி வச்சிட்டு போங்கனே. ஹலோ. 2 அறிவாளியா போனா என்ன பண்ணும்? 2 அறிவாளியா போனோம்னா அவனுக்கு இவன் பாதை விடணும்னு ஒதுங்குவான், இவனுக்கு அவன் பாதை விடணும்னு ஒதுங்குவான். அதுக்கு சொல்லலையா? 2 அறிவாளி போனா, 2 அறிவாளி போகும்போது சரி அப்ப என்ன பண்ணா, நம்மளை விட இவன் பெரியாரா அப்படின்னு நினைச்சு அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் போகும்போது ஒரு தண்ணீர் விடக்கூடிய தூம்பு இருக்கு, ஒரு தண்ணீர் விடக்கூடிய தூம்பு இருக்கு. சரி, இதுல ஒரு அறிவாளி கேட்கிறாரு. எப்படி கேட்டாருன்னா, என்ன விழும் தூம்பு? ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நீர் விழும் தூம்பு. காரணம் என்ன? என்ன விழும் தூம்பு? இது நீர் விழும் தூம்பு அப்படின்னு அவரு கேட்டாரு. கொஞ்சம் அவசரப்படாம பவனாதாரியம் சிதறாரு. என்ன விழும் தூம்பு அப்படின்னு கேட்கிறத சேர்த்து கேட்டாரு. என்ன விழும் தூம்புன்னு அதற்கு அவர் சொன்னாரு, நீர் விழும் தூம்பு, நீர் விழும் தூம்பு, தண்ணீர் விழும் தூம்பு அப்படின்னாரு. அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதைறான்னா. ஏன் அப்படின்னா, அங்கிருந்து வர்றவர் அறிவாளி, இங்க இருந்து போறவர் அறிவாளி. அறிவாளி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆக நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இருக்காருன்னு அவர் ஒரு பாதையில ஒதுங்கி போயிருவாரு. சே, அவர் நம்மளுக்காக ஒதுங்குறாருன்னு இவர் ஒரு பாதையில ஒதுங்கிட்டு போயிருவாரு. ஆக அறிவாளிக்கும் ஏற்கனவே வந்தது ஒரு பாதை, 2 பேரும் ஒதுங்கி சென்றது 2 பாதை. ஆக அறிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. காரணம் என்ன? முட்டாள் ஒதுங்க மாட்டான். காரணம் என்ன? காரணம் அவர் பெரிய பாத்துக்கோ அப்படின்னு வந்த பாதையிலேயே வருவார். ஆனா அறிவாளி ஒதுங்கி சென்றுவாரு. அறிவாளிக்கும் முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கும் ஒரே பாதை. 2 பேரும் ஒரே பாதையில அடிச்சுக்கிட்டு செத்துருவான். 2 பேரும் ஒரே பாதையில போய் மோதிக்கிட்டு செத்துருவான். ஆமா. ஏன் அப்படின்னா அறிவாளி ஒதுங்கிடுவான். சரி, முட்டாள் ஒதுங்குவானா? ஒதுங்க மாட்டான்ல. ஒதுங்கவே உண்மை. சரி, இருக்கட்டுங்க. பேசக்கூடிய ஆள்களை போடணும். இது வேண்டுபடி சுவாமி நிறைய படிச்சிருக்கிறவருக்கு. ஆனா அந்த செருக்கு மண்டையில கொஞ்சம் கணம் இருக்கவருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பல கற்றும் யாம் என தற்புகழ வேண்டாம், அலர்கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும். சில கற்றருக்கு கண்ணு மூலமா, பல கற்றருக்கு அச்சாணி என்னதான் சொன்னீங்க. எவ்வளவுதான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவா ஐயா. ஒரு கோழியை வெட்டுனா அது காசாயிருமா இல்லையா? காசாயிருது. உண்டா இல்லையா? ஆயிருது கறி. ஒரு ஆடை வெட்டுனா காசாயிருது கறி. ஒரு மனிதனை வெட்டுனா, மனிதனை வெட்டுனா அம்படுத்தேன் கேஸ் ஆயிரு. உண்மைதானே? பாத்தீங்களா மனிதனுக்கு இருக்க மதிப்பு என்ன? கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, கடைசியில் ஒட்ட போறது ஒட்ட போறது 1 ரூபாய் தான். அதான் உண்மை. ஒரு ரூபா தானே. சொன்னா காயவே இது பையடா, வெறும் காற்றடித்த பையடா, மாயவரார் வண்ணம் ஆண்டவரை ஓட்டுக்குவாக அதன் நிலையாய் பாம்பே. யார் சொன்னது? பாம்பாட்டிஸ்தர் சொன்னது. ஏன் என்ன? காயம் இது பொய்யடா. காயம் என்பது உடம்பு, அது காற்றடித்தும் பொய்யடா. காற்று என்பது உயிர். அந்த உயிர் துறந்து விட்டால் மனிதன் வாழ்வதற்கான அர்த்தமே கிடையாது. அதானே உண்மை. அதனாலதான் சொன்னேன், வாழும் போது 6 அடி, செத்த பின்னாடி 6 அடின்னு. தூங்கும் போது வாங்க மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுடான்னு பாத்தீங்களா? தூங்கும் போது வாங்க மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. காலையில எந்திரிச்சாதான் மனிதன். ஆமா, இல்லைன்னா கிடையாது. அம்படுத்தேன் இல்லையா? உயிரோட இருக்கிறவங்க தான் மனிதன். ஆமா. காலையில எந்திரிக்கல, அவனுக்கு பேர் என்ன? பிணம். அது எந்திரிக்கலன்னா பிணம் தான். அதான் வாழ்க்கையுடைய தத்துவமே அதையா. அது உயிரோட இருக்கையில 6 அடி, செத்த பின்னாடி தானே 6 அடி. உயிரோட இருக்கையில 6 அடிங்கிறானே, அந்த கேள்வி வரணும். 4 அடி 12 அடி நடுவே ஒரு காலடி, அது என்னடி? அது நீ கூடடி அப்படின்னு சொன்னானே கம்பன். இந்த கதையை நான் சொன்னேன். பல கற்றோம்
யாம் என தற்புகழ வேண்டாம், அலர்கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும். சிலர் கற்றாருக்கு கண்ணு முழவாம், பல கற்றாருக்கு அச்சாணி என்னது எத்தனை அடி? 4 அடி. காலத்தை ஊசிக்கும் சுவாமி, வாதி பிரதிவாதி, வாந்தி பிராந்தி வாந்தி. ஆனா பிராந்தி வாந்தி பிராந்தி வாந்தி இல்லடா, மன பிராந்தி. வாதி பிரதிவாதி. ஆமா, பேச விட்டு பேசணும், அதானே உண்மை. ஆமா, நீ பேசு, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். அப்படி இல்ல சுவாமி. 4 அடி அப்படின்னு சொல்றது 4 அடியார், 2 அடி அப்படின்னு சொல்றது திருக்குறள். 1.25 அடி, ஆனா அது 2 அடி தான் சமம். அந்த வாழும் போது 2 அடியும் 4 அடியும் கற்றால் ஒருத்தனுக்கு அறிவு வளரும், 5 அடி நல்லவனாக ஒழுக்கம் கிடைக்கும். 5 அடி வாடினது சித்தர்கள். எது? 8 புறவியடி 16 காலடியோ உன்னை விட்டாலும் பாபமணி வீதலை தனமடித்து கட்ட கையெடுத்து காந்தாலும் சேர்த்து அண்டால் வேஷமெல்லாம் கண்ணம்மா ஆட்டு இருந்தால் ஆகதனும் 5 அடி பாடினா அது 5 அடி. திருக்குறள் பாடினது 1.25 அடி. என்னடி? 1.25 அடி. சரியா? 4 அடியார் பாடினது 4 அடி. இப்ப என்னடி? இப்ப ஒண்ணும் இல்லடி. அதனால சுவாமிகள் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு வேணா அமைக்க விடுவோம். ஆனா பேச விட்டு பேசுறதுல உங்களை மாதிரி உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு நான் ரசிகர் தான். ஆனா இந்த இடத்துல எதிரி. ஏன்னா நரிக்கிட்ட பேரம் பேசணும்னா தந்திரம் இல்லாம போக கூடாது. நீங்க ஒரு நரி இல்லப்பா, நரின்னு சொல்லாத. நரி ஏன்னா தந்திரம் பிடிச்சது நரி, தந்திரம் தெரிந்தது நரி. எங்க எப்ப எப்படி தூக்கணும்னு சொல்லி தெரிஞ்சது நரி. ஆனா அது ஒரு விஷயத்துக்கு பயப்படும். எதுக்கு? எதுக்கு? முன்ன கிட்டதி முப்புறத்தை, என்ன கிட்டதி தெருலகையில், அன்ன கிட்டதி அறிவீற்றலை, யார் விட்டதி மூழ்கமைவன பட்டணத்தார் சொன்னாரு. அது போல தீக்கு மட்டும்தான் இந்த நரி பயப்படும். சரியா? இந்த தீக்கு இந்த நதி பயப்படாது. அதே உலகத்துல பல விலங்குகள் இருக்கு, நல்ல முரட்டுத்தனமான விலங்குகள் இருக்கு. யானை பெரிய உருவம் தான், ஆனா கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுக்க விட்டுட்டான். கரடிய முரட்டுத்தனமான விலங்கு தான், தாயத்தை மின்னு துப்புது, அங்கே துப்புது. யானைக்கும் அடி செருக்கும். ஆனா சுவாமி, யானைக்கும் அடி செருக்கும். அடி செருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, யானை காட்டுலதான் தெரியணும், ஆனா வழுக்கான பாறைகள்ல போக கூடாது. இருந்துச்சுன்னு வச்சுக்கவே அடி சறுக்கும். சறுக்கும். சரியா? எவன் இந்த உலகத்துல அறிவாளியும் கிடையாது, முட்டாளும் கிடையாது. அதனாலதான் சொன்னா எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் இல்ல, ஒண்ணுமே தெரியாத உலகத்திலேயே இல்லடான்னு. அப்போ ஒரு விலங்கை மட்டும் கட்டுக்குள்ள கொண்டே வர முடியல. அனைத்து விலங்குகளும் சர்க்கஸ்ல இன்னைக்கு சொன்ன செயல செய்யுது. உச்சி எடுத்தா ஏணில ஏறுது, ரிங்குக்குள்ள தாண்டுது, அனைத்தும் செய்யுது. ஆனா ஒரு விலங்கு மட்டும் மனுஷன் கட்டுக்குள்ள கொண்டு வரல. மனுஷனை விட தந்திரம் யாருக்கும் இல்ல சுவாமி. அப்ப விலங்கு தந்திரம் விலங்குங்கிறத விட இன்னொன்று இருக்கு தெரியுமா? என்னது? மண்ணுக்குள்ள வாழ்ற உயிரினம் எத்தனையோ சரி உண்டாயிலையா இருக்குது. என்னென்ன? ஏன்னா முதல்ல கடல்ல தான் உயிரினம் தோன்றுச்சு. மண்ணுக்குள்ள வாழ்ற உயிரினம் எது? மண்ணுக்குள்ள வாழ்றது மண்புழு. பாத்தீங்களா? அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். சொல்லுங்க. நீரில் தள்ளாடி வருபவரே. சரி, நீரில் தள்ளாடி வருபவரே. அஞ்சானஞ்சன் அங்க இருக்க, சத்தும் சாகாமல் நான் இருக்க, நீயும் சாவந்தால் இங்கே வா, இல்லை என்றால் எட்டிப்போ அப்படின்னு ஒரு கவிஞர் பாடி இருக்க அழகாக. இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. இதுக்கு என்ன கருத்து? என்ன கருத்து அப்படின்னா, தூண்டி போடுறது. பாத்தீங்களா? அந்த மண்புழுவை, மண்ணுக்குள்ள வாழ்ற மண்புழுவை ஒரு வேடன் ஆக தூண்டில ஓர்த்து போட்டுறான். சரி, போட்ட உடனே அந்த மண்புழு அப்படி துடிக்குதான். மண்புழு ஆமா துடிக்குது. அப்படி துடிக்குதான். துடிச்ச மண்புழுவை பார்த்து அந்த மீன் திங்க வருது. ஆமா. அப்ப இந்த புழு பார்த்து சொல்லுதா, நீரில் தள்ளாடி வருபவரே. ஆமா, மீன் நீரில் தள்ளாடி வருபவரே. அஞ்சானஞ்சன் அங்க இருக்கிறல்ல, போட்டுக்கிட்டு இழுக்கிறதுக்கு தூண்டி போடுறவன் நாட்டுல இழுத்தப்படுவேன். அஞ்சானஞ்சன் அங்க இருக்க, ஆமா, செத்தும் சாகாமல் நான் இருக்கேன், நீயும் சாவதென்றால் இங்கே உழைச்சு போடுறான்னு ஓடிடு. மீனுக்கு தெரியாத அந்த புழுவாலதான் நம்மளுக்கு மரணம் பண்ணும். அங்க இருக்கிறது அறியாமை. அதே நேரத்தில் தவற சும்மா இருந்தோம்னா இருக்கும் இல்லப்பா. மீனுக்கு ஒரு பெருமை உண்டு தெரியுமா? ஐயா, எல்லா உயிரினமே சரி இமைமூடி தூங்கிறோம். ஆனா தூங்காம இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இமைகள் இல்லாத மீன் தான். அதுக்கு மீனால் ஆட்சி. இதை போல மீன் எப்படி தண்ணிக்குள்ளே தூங்காமல் இருக்கின்றது. அதனாலதான்
மீனாள் ஆட்சி, மீனை போல ஆட்சி செய்பவள் மதுரையை, மதுரை தாட்சாயினி. ஆமாம் இது தானே உண்மை? ஆமாங்க. சரி இருக்கட்டுங்க. அடுத்து அடிச்சு என்ன யார் நீங்க? என்னுடைய பேர் நாரதன். நாரதர்னா ஒரு பேரு. சரி இருக்கட்டும். இன்னைக்கு பூலோகத்துல என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க, வாய்க்குள்ள நுழைய மாட்டேன். கருப்பா இருப்பேன் வெள்ளச்சாமி, வெள்ளை வெள்ளேன்னு இருப்பேன் கருப்பசாமி. தாண்டவராயன்னு பேர் வைப்பேன், நான் அடிய கூட தாண்ட மாட்டேன். ஆஸ்பத்திரியிலே சீக்காளியா கிடப்பேன், பேரு ஆரோக்கியம். சிங்காரம் குழஞ்சு கிடப்பேன், சிறப்பா இருப்பான், அவனுக்கு பேர் வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்க. ஆமா. அப்படி இருக்கையில நாரதருங்கிறது இன்னைக்கு யார் யாரோ வைக்கணும். அப்பா பேர் என்ன சுவாமி? பிரம்மா. அம்மா பேரு கலைவாணி. அம்மா பேர் போட்டு குழப்பறியே, களவாணி பிள்ளையா இல்லையா? 64 கலைகளுக்கு அதிபதியாக வரக்கூடியவள். அக்கறை, இலக்கணம், இலக்கணம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், புகசாஸ்திரம், விதிகாசம், அலங்காரம், மதுரமணம், நாடகம், நிறுத்தம், சப்தப்புறமும், வீணை, வேடு, தன்மை, அக்ஷதானம் என்று சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணியுடைய மகன் தான் சுவாமி. வீணைக்கு அதிபதி கலைவாணி பெற்ற. ஆமா. அப்ப அந்த தேவலோகத்து பிரம்மம் உண்மைங்க. நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறீங்களா? ஏங்க அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சுவாமி, ஏன்னா வாழ்த்த வயதில்லை, ஆனா ஆண்டிகள் போல உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கணும். அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும் சுவாமி. அந்த வகையில நாரதர் நீங்க தானா? என்னுடைய பேர் நாரதர். சத்தியம். சரி அதுகிட்ட இங்க வேள்விமணி சாமி. சரி, உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன வேலை? இந்த இடத்துக்கு அப்படி கேளுங்க. இந்த இடத்துல காவல் புரிகிறோம். எங்க இடத்துக்கு வந்தவங்க யாரும் பசியோடு போகவும் விட மாட்டோம், அதே மாதிரி வயிற்றெரிச்சலோட போக விட மாட்டோம். இல்ல சுவாமி, நீங்க வந்திருக்கிறீங்க எங்க இடத்துல. எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க சுவாமி. ஏன் அப்படின்னா காற்றை மட்டும் சுவாசிக்கூடியவன் நாரதன். நீங்க இல்லப்பா, உங்க இடத்துல நான் சாப்பிடுறதுக்காக வரல. சரி, காவலுக்கு யார் இருக்கா? காவலுக்கு காவலுக்கு இருக்கட்டும் சுவாமி. காவலுக்கு யார் இருக்கான்னு கேட்டேன். காவலுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாங்களாம் இதுக்கு இருக்கிறோம். யார் யார் இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் இருக்கிறோம். யார் யாரு? ஏன் ஒரு எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்கு அவசரப்படுறீங்க? பயப்படுறீங்களா? இல்லப்பா, நான் பயந்ததே கிடையாது. அப்படி சொல்லுங்க. ஏன் பயப்படும் சொல்லாதீங்க. சரி, இருக்கிறது யாரு? ஏன்னா காட்டி கொடுக்காம தொழில் பண்ணணும், அதே நேரத்துல பேசணும். பேசக்கூடிய ஆட்களை நம்ம சந்திக்கணும். நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க சுவாமி. எந்த இடத்தையும் அது அறுக்கிறவனத்தான் ஆடு நம்புமா. ஆமா ஆமா. அறுக்கிறவனதான் ஆடு நம்புமா. அறுக்கிறவனத்தான் ஆடு நம்புமா. வளர்க்கிறவனுக்கு தெரியாது இல்ல. சரியா? அறுக்கும் போது காவலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? யார் யாரு காவலுக்கு? சுவாமி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். சரி, உள்ள அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நம்பிராஜன். ஏய், நம்பியார் மகனானியே. நம்பியார் மகன் ஜெமினி கணேசன் மகன். தம்பி நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். தமிழ் ஆள் சொல்றேன். எதுவுமே இந்த உலகத்துல 3 எழுத்து மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவருக்கு வில்லதான் நம்பியார், அவர் இல்ல. சரி, அப்பா உங்க அப்பா பேரு? கஞ்சாக்க சத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி அந்த நம்பி இல்லையா? சரியா? அப்ப உங்க அப்பா நம்பி? ஆமா, அவர் நம்பி நாங்க இருக்கிறோம். அம்மா பேரு? அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க வந்தது சுவாமி காவலுக்கு. என்ன காவலுக்கு? பொம்பளை காவலுக்கு. என்ன காவலுக்குன்னு கேட்டேன். பொம்பளை காவலுக்கு. நீ யார் வந்ததுன்னு கேட்கும். அப்ப நீ காவலுக்கு வந்திருக்க சுவாமி. பொம்பளை காவலுக்கு தானே வந்திருக்க சுவாமி. முதன்மை காவல் என்ன சொன்னீங்க? நீ சொன்னது என்ன? பொம்பளை காவலுக்கு தானே வந்திருக்க. நான் அப்படின்னா பரன் மேல நிக்கிறது யாரு? பரன் மேல நிக்கிறது என் தங்கச்சி வள்ளி. அப்ப நீ எங்க நிக்கிற? திட்ட பிரச்சனைங்கிற பரன் நாங்க அமைச்சு வச்சிருக்கோம். இல்லப்பா, உன் தங்கச்சி நின்னா ஆவேலம் சோன்னு அந்த சத்தம் கேட்டு தானே வந்திருக்கீங்க. பறவைகள் விரட்டுது. ஆமா, உண்டா இல்லையா? பறவைகள் தான் விரட்டுது. உண்மை உண்மை உண்மை. கீழே நிக்கிற. ஆமா, உண்டா இல்லையா? பரனுக்கு கீழே நான் இருக்கிறேன். உன் தங்கச்சி மேல நிக்குது. ஆமா, நீ கீழே நிக்கிற. ஆமா. எதை பார்த்த? நாங்க எதை பார்த்தோமா? பார்த்தேன். நானும் பார்ப்பேன், அவங்களும் பார்க்கறாங்க பறவைய. ஆனா நான் பார்க்கறது எதை? மேலே பார்க்கறேன். கருப்பு பிடிச்சவனே, கருப்பு பிடிச்சவனே. சச்ச, அதுவும் தங்கச்சியா? இல்லப்பா, பாத்தியா? பார்க்கல விடுமா. சச்ச, பாத்தியா இல்லையா? நம்ம வாயில இருந்து தனியார். சுவாமி, பறவையை பார்த்தோம். இருக்கட்டும். சரி, ஆக ஏன் அப்படின்னா தங்கச்சி கவனமாக பறவை விட்டு இருந்தா என்று நீங்க பார்க்கணும். உங்க கடமை அதான உண்மை. ஆமாங்க சுவாமி. சரி, இருக்கட்டும். ஆக இப்ப சுவாமி இருக்கட்டும். சுவாமி எங்க இடத்துக்கு வந்திருக்கிறியே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
பசியோட அனுப்ப மாட்டான், வைத்தறிச்சலோடய அனுப்புற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதனால எங்க இடத்துல பசித்தால் புசிக்க முடியும். புசிக்கிறதுல உண்ணல் பருகல் நக்கல், உண்ணல் பருகல் நக்கல். சுவாமி நான் நக்கலுக்கு சொல்லல, நக்கிறது உண்ணல் பருகல் நக்கல். நான் நக்கலுக்கு சொல்லல சாமி, பருகல் நக்கல். அதே மாதிரி நான் நக்கலுக்கு சொல்லல, ஆனா நக்கிறது இல்லங்க. நீங்க நக்கிற மாதிரி இருந்தா, ஏன்னா எங்க இடத்துல நானே தர்றேன். பசிக்கணும்னா நக்கிற மாதிரி இருந்தா நானே தர்றேன். தேவைப்படுதா? நீங்க நக்கிறீங்களா சாமி? இல்லையா, நான் நக்கிருக்கேன். நச்சிருக்கீங்க ஒரு இலைய. எங்களுக்கு நக்கிறதுன்னா ரொம்ப ராதாகிருஷ்ண மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக எச்சி இலைய நான் நக்கிறேன். ஆகா, சரியா? ஞானம் பண்றதுக்காக நீ நக்கணும்னா சொல்லு சுவாமி. சரியா? சுவாமி நாங்க நக்கி நக்கி நக்கியே ஓய்வு கலக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நக்குங்க. நான் ஏற்கனவே நக்கிட்டா சுவாமி. அட நக்கி நக்கி மேனே. டேய் நக்கி மேனே. எங்க அம்மா பேர் சரியா? யார் பேர்? நக்கி நக்கி மேனே. நக்கி மேனே இருக்கட்டும். எல்லாரும் யாரு நக்காம யாரு இருக்கிறது யாருடா? அப்படி இல்ல. ஏன் வரட்டீங்க? வா பேசுனா. இவரு ஆரம்பத்துல ஒரு 3 கேள்வி கேட்டு விட்டானே, லவக்கட நைஸா ஜர்கண்டை ஆகிக்கிறோம்னு பாக்குறாரு. அது கிடையாது சார். என்ன பற்றி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன வேணாலும் சரி, சரி பேசினாலும் சரி. இப்ப இங்க இருக்க திருக்கோசியூர் அப்படின்னு ஏன் வந்துச்சு பேரு அப்படின்னு நிறைய பேசலாம்ப்பா. இப்ப சுவாமி உங்களை நார்குடியார் நார்தர் பேச போடக்கூடியவர்கள்லாம் பப்புன பார்த்தா ரொம்ப இலக்கம். தவறு. நார்மல் வேஷம் போட்டா நார்மல், நாய் வேஷம் போட்டா குலைக்கணும். அதோட நாங்க குலைக்கிறோம். சரியா? யாருக்கிட்ட நான் பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். சுவாமி சரியா? சுவாமி பயப்படாதீங்க சுவாமி, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். டேய் நான் உள்ளே ஒண்ணும் பண்றது இல்ல சுவாமி, நான் உள்ளே ஒண்ணு. டேய் அப்படி வர பெரிய ஆளே கிடையாது எனக்கு. நீங்க பெரிய ஆளு மம்மா கொடுக்கு. ராதாகிருஷ்ணன் டேய் சுவாமி கொடுக்குதாண்டா பெருசு. உடையம் அது வேணா சுவாமி, உங்களுக்கு இல்லாதது. உங்ககிட்ட தான் 3 முள்ளை இருக்கட்டா. அடுத்திருக்கக்கூடிய யாரு? ஒரு குடிசைக்குள்ள, இருண்ட குடிசைக்குள்ள வெளிச்சம் வரணும்னா அங்க மெழுகுபத்தி இருந்தா போதும். சுடர் மிகுந்த மெழுகுபத்தி இருந்தா போதும். அந்த சின்ன பைய கொண்டு போனாலும் எரியும். உங்களை மாதிரி தவ ரிஷி முனிவர்கள், ஞானம் பெற்றவர், படிச்சவர், பண்பாளர், எல்லாம் தெரிஞ்சவர் போனா ஐயா அப்துல் கலாம் ஒரு விசேஷம் போறாரு. சரி, அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானி உண்டா இல்லை? உண்டு. போறாரு. அப்ப போகும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு மெழுகுவர்த்தியை கையில பிடிச்சு குத்து விளக்கு ஏத்துறாரு. சரி, அப்பதான் ஒருத்தவங்க கேக்குறா, என்ன கேக்குறாங்க? இந்த குத்து விளக்கை ஏக்குறீங்களே நீங்க முஸ்லீம்ல எப்படி ஏத்த முடியும், ஏன் ஏத்துறீங்க அப்படின்னு. சரி, பார்த்தா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? குத்து விளக்குங்கிறது இந்து மதம், மெழுகுவர்த்திங்கிறது கிறிஸ்டின் மதம், நானும் முஸ்லீம் மதம். எம்மதமும் சம்மதம் அப்படி சொல்லுங்க. எம்மதமும் சம்மதம் சம்மதம்னாரு. அவன் அறிவாளி. என்னைக்கே ஒரு நாள் மதம் பிடிக்கிற யானையை கூட காலில் கட்டி போறோம். ஆனா மதம் பிடிக்கலாம் யானைக்கு மாதிரி. மதம் மட்டும் பிடிக்க கூடாது, மத வெறி மட்டும் இருக்கக்கூடாது, இன வெறியும் இருக்கக்கூடாது. மதம் பிடிச்ச யானையை கூட இன பட்டு இருக்கலாம், இன வெறி. மதம் பிடிச்ச யானையை கூட ஒரு கம்பியால அடக்கலாம் மூக்குல போட்டு. ஆமா, அவன் தெரிஞ்ச யானை தான் தெரியும். நீங்க யானையை ஓட்டி இருக்கீங்களா? யானை எல்லாத்தையும் ஓட்டுறேன் சாமி. நான் பெரிய பெரிய யானையெல்லாம் ஓட்டி இருக்கேன். அதை விட பெரிய யானையெல்லாம் ஓட்டி இருக்கிறோம். அப்படியா? கம்பியை போட்டு இழுத்துட்டு போட்டோம்னா அந்த மதம் யானையோட நிற்கும். இருக்கட்டும் சுவாமி. அடுத்தெல்லாம் இல்ல, அந்த கேள்வி கேட்கணுமா வேணாம், தெரிஞ்சுக்க வேணாம்னா நான் அப்படி சொல்றேன். சுவாமி, பூலோகத்துக்கு வந்திருக்கிறீங்க. வெத்தலை போடுற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு. ஒரு கடையில போய் வெத்தலை கேட்கிறோம், ஒரு கவில வெத்தலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஒரு கவிலைக்கு எத்தனை வெத்தலைகள் இருக்கணும் சுவாமி? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு சுருக்கமா எதை பேசணுமோ தெரியலன்னா தேவை. என்ன கேட்கறேன்னா, தெரியலன்னா தம்பி உன்னோட போட்டி போட விரும்பல, அடுத்த காவல்ல இருக்கக்கூடியவங்களை சந்திக்கணும். தெரியலப்பா, வழி விடு. இல்லப்பா, வெத்தலை வெற்றிலை அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு? வெத்தலைக்கு வெற்றி இலைதான். வெத்தலைக்கு எத்தனை பூ? வெற்றிலைக்கு பல பூ இருக்கு, ஆனா பிரயோஜனம் இருக்கா? பூத்தா காய்கறி பழுக்கணும், விதை இருக்கணும், வம்ச விருத்தி. ஒரு பீக்கங்காய் கிடக்குன்னா சரி, பூ இருக்கும். உண்டா இல்லையா? உண்டு. பூ பூத்தாத்தான் காய் காய்க்கும். உண்டு. பாவக்காய்னா ஒரு பூ பார்த்தா காய் காய்க்கும். ஆமா. வெத்தலைக்கு
பூக்கா அப்படி சொல்லுங்க, அப்படி வாங்க. வெத்தலைக்கு பூ இல்லம்பாங்க, இருக்கு. நல்ல முற்றிய வெத்தலைக்கு பூ இருக்கு. ஆனால் பிரயோஜனம் இல்லாத பூ. பூத்தா காய்க்கணும், காய்ச்சா படுக்கணும், பழம்னா உள்ள விதை இருக்கணும். விதையை போட்டா வம்ச விருத்தி இருக்கணும். அது என்ன சொல்ற, பதியம் தான் போடுவாங்களே தவிர விதையில இருந்து முளைக்க. அதனாலதான் வெற்று இலை. இப்ப அந்த வெத்தலை வாங்கணும்னா சுவாமி, நீ வெத்தலை கடை வச்சு போருக்கு, அதனால ஒரு கபடி. ஏன்னா நம்மளை ஏக்கிற விஷயத்த சொல்லணும். இருப்பா, வெத்தலைக்கு எத்தனை பூன்னு சொல்றேன், சரியா? சரி, இப்ப நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். வெத்தலைக்கு எத்தனை பூ இருக்கு சுவாமி? சுவாமி வெத்தலைக்கு சொன்னா சுவாமி எத்தனை பூ சுவாமி? 7-8 பூ நான் சொல்றேன் சுவாமி. காம்பு, நரம்பு, சுண்ணாம்பு, தேப்பு, மடிப்பு, சுவைப்பு. என்ன பூ? ஆமா பூ. எத்தனை பூ நான் சொல்லுவேன். அடிகளே வெல்லக்கூடியது அடி காம்பு. சரி, காம்பு. நுனிகளே வெல்லக்கூடியது நுனி காம்பு. காம்பு ரெண்டாச்சா? 2. தடவுவது சுண்ணாம்பு. சரி, சரியா? மடிப்பது மடிப்பு. தாக்கு வாயிலே போட்டோம்னா ஏற்படக்கூடியது துவர்ப்பு. துவர்ப்பு உண்டாக இல்லையா? ஆக வாயிலே ஏற்பட்டது சிகப்பு. சிகப்பு. அதுக்கப்புறம் துப்புன்னா. ஆமா, இது உண்டாக இல்லையா? ஆமா. இப்ப இந்த வெத்தலை கபடி எத்தனை கபடி என்ன அப்படிங்கிறது. ஆமா சுவாமி. எனக்கு நார்வருக்கு என்ன சம்பந்தம் இது தெரியணும் சுவாமி. நீ நாட்டுப்புறத்துல, ஏன்னா நீங்க மனுஷனை பிறந்திருக்கிறீங்க இல்லையா? நீ நாட்டுப்புறத்துல உள்ள ஆளியா? உனக்கு தெரியும். நான் தேவலோகவாசி, எனக்கு என்ன தெரியும் ஓ வெத்தலை சுவாமி? இங்க வந்தா நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். தெரியுமா? தெரியும். ஆதார் கார்டு எடுக்கணும். வெத்தலை இதெல்லாம் இருக்காது. இங்க எத்தனை நாள் தங்க? ராமாயணத்தை பேசு, புராணத்தை பேசு, நான் பேசுறேன், சரியா? இந்த வெத்தலை, சுண்டக்காய், என்ன கத்திரிக்காய், இதெல்லாம் பேசக்கூடாது. அப்ப எனக்கு ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது. பாராள கர்ணனிகள் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரால் குழல் கலைந்து காலில் தலை போட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டுவேன் வாராமல் கக்கலாம். மகாபாரதம் யாரு? சகாதேவன் சொல்ற யோசனை பகவானுக்கு. பேசட்டுமா? யாருக்கு? நீ அதுக்கு சகாதேவன் சொல்ற பகவான். மகாபாரத பேச சொல்லல. இப்ப நீங்க ராமாயணம் பேசணும். சகாதேவன் எங்க வந்தா? ராமாயணம் பேச சுவாமி. சகாதேவன் எங்க வந்தா? வெள்ளலாம் உலகினை வரம்பு கட்டவன் சொல்லலாம். சீதை மேனியை புள்ளலாம் என்பது மடிய ராமன் தோழை. வெள்ளலாம் என்பது சொன்னா சகாதேவன் எங்க வந்தாடா? சகாபாரதம் மகாபாரதம். நான் ராமாயணத்துக்கு வந்துட்டு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும் சாமி. அதத்தான்டா சொத்துட்டில. சகாதேவன் எங்க வந்தான்? சகாதேவன் மகாபாரதத்துல வந்தேன். களி பிறந்துச்சுன்னு எங்க சொன்னா போய்? களி முறை பிறந்தது. கலியுகம் பிறந்துருச்சா? பிறந்துருச்சுன்னு யார் சொன்னது? சுவாமி வீம்பு பிடிக்க வேண்டாம். வீம்புக்குத்தான் வருவேன் சுவாமி. சகாதேவன் போய் சரி கலியுகம் பிறக்க போது யாருகிட்ட சொன்னா? யாருகிட்ட சொல்றான்? சகாதேவன் யார்கிட்ட சொல்றான்? சொல்லுங்க சுவாமி. யார்கிட்ட சொல்றான்? பகவான் கிட்ட சொல்றாப்ல. எந்த பகவான்? பகவான் யாரு? கிருஷ்ண அவதாரமாக இருக்கக்கூடியவர். தர்ம கிட்ட. யார்கிட்ட? கலியுகம் பிறக்க போதுன்னு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரு. சரி, அதுல தர்ம அரசவையில உட்கார்ந்திருக்கா. ஓடி போய் என்ன பண்றா? அண்ணா களி பிறந்துருச்சுன்னா அப்படின்னா. ஆகா, அப்பவே களி பிறந்துருச்சுங்கிறிய. சரி, சாமி சொன்னா ஏத்துக்க. கொஞ்சம் பொறுமையா அடியா, அவசரப்படாத. செருப்போட போயிட்டான். முன்னாடி செருப்பு போனாலவன் செருப்போட போய் அண்ணா களி பிறந்துருச்சு அப்படின்னா. சரி, தர்மன் சொன்னாரு, ஏண்டா என்னைக்காவது என் முன்னாடி செருப்பு போட்டு வந்திருக்கிய? வந்ததில்ல. இன்னைக்கு வந்துட்டியல்ல, களி பிறந்துருச்சுதான்டா. களி பிறந்துருச்சுடா. இதுல இதான்டா கலியுகம். நீயே அறிவுறுத்துடா. இதா ஆமா கலியுகம். இது மகாபாரதம். அதே செருப்ப சரி தலையில வச்சு கொண்டு போலாம் பாரு. ராமாயணத்துல கொண்டுட்டு போய் ராமாயணம். ஆமா, சரியா? ஆமா, இருக்கட்டும். அப்படிதான் இருக்கு. பேசக்கூடிய ஆளுகள். ஆனா பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்களை போடுங்க, இன்னமும் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. சுவாமி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்லையா? பெரிய அறிவாளி. ஏன் அப்படி இல்லையா? தூக்கி வைக்கிறது பூரா ஒரு பூசணிக்காய் தூக்கி மேல வைப்பாங்க, சுத்துவாங்க. ஏன் போட்டு உடச்சு போடுவாங்க. அப்பா ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? சொல்லுங்க சாமி. நான் வெத்தலை கடையில வேலை பார்க்கல. சரி, நாடக குழப்பம் தான் பார்த்துருக்கேன். சரி, வெத்தலை கடையில நீ ஏற்கனவே வேலை பார்த்தவன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு. அதனாலதான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு தெரியாத விஷயம் நம்மளை போட்டு சொல்றீங்க. உண்மைதானே? எப்படி எப்படி போறாரு உண்மையே சொல்லியா? இப்ப இந்தியா சுதந்திரம் அடைகிறது அது உங்க நாட்டு கடை, எங்களுக்கு கிடையாது. இந்தியா காசு ஓட்டணும்னா அது உங்களுக்கு கடை, எங்களுக்கு கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது வேற. சரி, ஆனா காந்தி அடிகள் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தான்னு சொல்றான். ஆமா, அது உண்மையா? சுதந்திரம் அவர் வாங்கி கொடுத்தாரோ? அவர் மட்டுமா வாங்கி கொடுத்தாரு? நான் கேட்கிறேன் மட்டும் தான் சுவாமி.
ஏன் பெரிய இடத்த போட்டா காந்தியடிகள் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கறான். இன்னைக்கு காந்திய வாடி காந்தியடிகள்ட்ட ஒரு பண்பு உண்டு தெரியுமா? ம். காந்தியடிகள்ட்ட ஒரு பண்பு உண்டு. யார் கொடுத்தது சுதந்திரம்? மவுண்ட் பேட்டன் பிரபு. யாருக்கிட்ட கொடுத்தாரு சுதந்திரம்? ஒரு சின்ன விஷயம் கேளுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அது முதல்ல கேளு, அவசரப்படாம. சொல்லுங்க சுவாமி. பூனைக்குட்டிக்கும் காந்தியடிகளுக்கும் சம்பந்தம் உண்டா? பூனைக்குட்டிக்கும் காந்தியடிக்கும் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. ஏன்? பூனையாகப்பட்டது மலம் கழிக்குது, அதை இவர் கண்ணால பாக்குறாரு. பேசுறத பூரா மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கிறீங்களா? நான் பேசுன பூரா நம் அது ஏற்கனவே நான் சொல்றேன், பல கற்றம் யாமென தற்புகழ வேண்டாம்ட்டேன். இல்ல சுவாமி, நீங்களும் புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்க, நீங்களும் சொற்பொழிவுகள் கேட்கிறீங்க, நாங்க மட்டும் சும்மா இருப்போம். எல்லார்கிட்டயுமே வெளிப்படையா நான் பேசுறேன், எந்த உண்மையா இருந்தாலும் சரி. சரியா? இப்ப யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சோம்னு சொல்லுங்க, என்னைய கிடையாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பாணியோட போகணும். இப்ப அப்படியா? சரி இருக்கட்டும். நீங்க சொன்னீங்களே சொல்லுப்பா. முத்தப்பா அண்ணனுடைய பாடல் கேட்கையில நல்ல மிகப்பெரிய சிறந்த ஆளுதான், அவருடைய புகழ் வாழட்டும். இருந்தாலும் எனக்கான ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இருக்கட்டும் சுவாமி. இப்ப அடுத்த காவல்ல இருக்கக்கூடியவங்களை நான் கூப்பிட்டுறேனே, ஏன் தேவையில்லாத சண்டை? இல்ல சச்சரவு இழுத்தாத்தாய நாடகம் நல்லா இருக்கு. சரியா? இவங்க நினைப்பாங்க என்னடா சண்டை போடுறோம்னு சொன்ன. காந்தியடிகள் போய் மலம் கழித்தார. சரி, மலம் கழிக்கும் போது, மலம் கழிக்கக்கூடிய பூனை காலத்துல மலம் கழிக்கும் போது ஒரு பூனை என்ன பண்ணிச்சா, அதுவும் பக்கத்துல காந்தியடிகள் பக்கத்துல மலம் கழிச்சா. மலம் கழிச்சுட்டு அத தன்னுடைய காலால முடி வச்சுச்சா. ஆக ஒரு பூனைக்கு இவ்வளவு பண்பு இருக்கு. சரி, நம்மளும் அது மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கால்னால முடி விட்டு போனாராம். உண்டா இல்லையா? அதனால முத்தப்பா அண்ணன் பாடல் ஒருவர் கேட்டிருக்கின்ற அன்பு உள்ளம், அவருக்காக ஒரு பாடல்.